இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கு உள்ளபடியே ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன சிறப்புன்னு கேட்டா, தமிழ்நாட்டு எல்லா ஊர்களிலையும் துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும் இளைஞரணி செயலாளருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. ஆனா உங்களுக்கு என்ன சிறப்புன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை சந்திப்பதற்கு முன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மற்ற அணி தோழர்களை சந்திப்பதற்கு முன்னால், தன்னுடைய தாயையும் தந்தையும் சந்திப்பதற்கு முன்னால் துணை முதலமைச்சர் சந்தித்தது சென்னை கிழக்கு மாவட்ட கழக தோழர்களை தான். நேற்றைக்கு காலை முதலில் அவர் உங்களை சந்தித்தார். இதனால சென்னை கிழக்குக்கு சிறப்பானா இல்ல. இந்த கூட்டம் மட்டுமல்ல, எல்லா கூட்டத்திலையும் நான் பார்த்திருக்கேன். நாங்கள் பேசக்கூடிய அரசியலை புரிந்து கைத்தட்டக்கூடிய மகளிர் தோழர்கள் நிறைந்த அரங்கம் இந்த அரங்கம். அதே போல கடைசி வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய தம்பிமார்கள், இளைஞரணியுடைய தோழர்கள், எனக்கு தம்பி வயசு தான் இருப்பீங்க கடைசியில் இருக்கக்கூடியவங்க. இப்படி இருக்கக்கூடிய அனைத்து அணிகளையும் சேர்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். இப்ப எதற்கு துணை முதல்வருக்கு பிறந்த நாள் நிகழ்ச்சி கொண்டாடுறோம்னா, கலைஞரின் பேரன் என்பதற்காகவா? இல்ல. முதல்வருடைய மகன் என்பதற்காகவா? இல்ல. இன்னும் மேலே போய் சொல்லுகிறேன், துணை முதல்வர் என்பதற்காகவா? இல்ல. இளைஞரணி செயலாளர்? இல்ல. எதுக்குன்னா, இவரை கொண்டாட இன எதிரிகள் கதறுகிறார்கள். அதனால் அவரை நாங்கள் கொண்டாடி கொண்டே இருப்போம்.